வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது தனவசியத்தை கொடுக்கும் தேய்பிறை பஞ்சமி. மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமிக்கு அடுத்த 5வது திதி தேய்பிறை பஞ்சமி திதியாகும். இந்நாளில் வராகியை வழிபட்டு வந்தால் எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு கிடைப்பதுடன் எதிரிகளே இல்லாத நிலையும் ஏற்படும். அத்தகைய வராகி அன்னையை தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபடுவதால் கிடைக்கும் சிறப்புகள் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். இன்று தை மாத தேய்பிறை பஞ்சமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து விநாயகரை வணங்கிய பின்னர் வராகி அன்னையை வழிபடுவது சிறப்பு. விராலி மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவதுடன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, எருமை தயிர், தேன் கலந்த மாதுளை, அன்னாசிப்பழம், செங்கரும்பு, மசால் வடை, செவ்வாழைப்பழம் போன்றவற்றை படைத்து வழிபட சிறப்பான பலன்களை தரும். வராகி தேவைக்கு செந்நிற மலர்கள் அணிவித்து வழிபட தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் தந்தருள்வாள். மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வராகி தரிசனம் செய்து வராகிக்கு வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து படைத்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபாட்டை நிறைவு செய்யலாம். இவ்வாறு தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமிகளில் வராகியை வழிபாடு செய்து வர தனவசியம் ஏற்படும். தொழில் விருத்தியாகும். வியாபாரம் செழிக்கும். வராகி மந்திரம். ஓம் சாமளாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை கூறி வழிபடுவோர்க்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும். மனதில் தைரியம் பிறக்கும். கேட்ட வரங்கள் கிடைக்கும். பலன்கள். தேய்பிறை பஞ்சமி தினத்தில் இயன்ற அளவு அன்னதானம் செய்வது, பானகம் நீர்மோர் வழங்குவதால் வராகி தேவியை வாழ்வை குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஆக்குவாள். எதிர்பாராத ஆபத்துக்களும் விபத்துக்களும் விலகியோடும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும். நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். செய்வினை கோளாறுகள் நீங்கும். திருஷ்டி தோஷம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாது. குடும்பத்தில் சுபீட்சம் ஏற்படும். கடன் தொல்லை நீங்கி வறுமை ஒழியும். அன்னை பராசக்தி சும்ப நிசும்ப என்ற அசுர சகோதரர்களை அழிப்பதற்காக சென்றபோது அன்னையின் படைத்தளபதிகளாக துணையாக சென்றவர்களே சப்த மாதர்கள் என்று தேவி புராணம் கூறுகின்றது. இந்த 7 போரில் வராகி தேவியே மிகுந்த சக்தி வாய்ந்தவள் என்றும் சப்த கன்னியர்களின் ஒருவரான வராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவது மிக சிறப்பு என்றும் தேவி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் அன்னையின் சந்நிதியில் அல்லது வீட்டில் அம்பிகையின் படத்திற்கு முன்னின்று துவாதச நாமம் என்று அழைக்கப்படும் பஞ்சமி தண்டநாத சங்கேதா, சமயேஸ்வரி சமய சங்கேதா, வரகி போர்த்தினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞ சக்ரேஸ்வரி, அரிக்கினி என்ற 12 நாமங்களையும் சொல்லி வணங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும்.